என்பது இங்கே நிறைய பேருக்கு ஆகிப்போச்சு. நிறைய பேருக்கு தூக்கம் வரல, யாரை கேட்டாலும். இதில் குழந்தைகளுக்கு தூக்கம் வரல, கிளைமேட்டுடைய குழப்படி. இன்னொன்று கொசு, அடுத்தால காய்ச்சல், இது ஒரு பக்கம். இருமல், சளி. ஒருத்தர் இப்போ இருமலாக வச்சிங்க, கக்கு கக்குன்னு இருமல் இருக்கும், அடுத்தவங்க எந்திரிச்சிடுவாப்புல, என்னடா இருமிட்டு கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இருமல், சளினால் காய்ச்சல், தூக்கம் வரல. சர்க்கரை நோய் உள்ளவங்க பாதிக்கப்பட்டவங்க இரவு நேரில் அடிக்கடி யூரின் போகிறனால தூக்கம் வரல. அப்போ தூக்கம் ரொம்ப ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக குழந்தைகளும் முதியோர்களுக்கும் தூக்கம் இல்லாதனால உடல் பலகீனம் ஏற்பட்டு சோர்வு ஏற்பட்டு அடுத்து இன்றைக்கி நைட்டு இப்போ நேற்று நைட்டு தூங்கல வச்சுக்கணும், இன்னும் காலைல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆட்களே ஃபேஸ் கட்டு ரணகலமாக இருக்கும், டல்லாக இருக்கும், டயர்டாக இருக்கும். மைண்டு ஒரு பிரைட்னஸ் இருக்காது. மைண்ட் பிரைட்னஸ்னால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரிஸ்க் இருக்காது, ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு சங்கடம் இருக்கும், ஒரு பாதிப்பு இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் களையணுன்னா தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியம். தூக்கம் வரல அப்படின்னு சொன்னால் மத்தியான டைமில், சாயந்தர டைமில் வீடுகளில் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஒர்க்கு பண்ணாலோ, இல்லை வாக்கிங் மாதிரி போங்க. ரன்னிங் கூட போன அவசியம் இல்லை, கொஞ்சம் வாக்கிங் வீட்லேயோ இல்லை வெளியே பார்க்கில் எங்கேயாவது வாக்கிங் போனோம்னா உடம்புல உள்ள அந்த வேர்வைகள் வெளியேறி தூக்கம் உடம்பு டயர்டாகும். உடம்பு டயர்டாகின பிறகு நல்ல ஒரு காட்டன் டவல்ஸ் எல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்புறம் தண்ணியில் எல்லாம் வெந்நில ஆறின சுடுதலையோ பச்சை தண்ணிலையோ, இப்போ வயசானவங்க சுடுதலை கூட ஆறின சுடுதலை கூட மேல் கழுவுவாங்க தலைக்கு ஊற்றாமல். அது மாதிரி சின்ன வயசு நடுத்தர வயசு ஆட்கள் கூட சும்மா சாதாரண கொஞ்சம் குளிர்ந்த தண்ணியில் கூட மேல் கழுவிக்கலாம். அழுக்கள் பாசிப்பயிறு கடலை மாவு தேய்ச்சி குளித்தோம்னா அந்த அழுக்கள் வேர்வை, அக்குள் வேர்வை, இந்த நாற்றங்கள்லாம் போயிடும். தலையில் பாசி பயிறு முதல்ல போட்டுக்கணும். பாசி பயிறு கடலை மாவு போட்டு தேய்ச்சிக்கணும், இல்லை சீயக்காத்தூள் போட்டு தேய்ச்சி குளிச்சிக்கலாம் தலைக்கு குளிக்கிறாந்தா. இப்போ வேர்த்து இருக்குது, வேர்வை ரொம்ப இருக்குது, வீட்டுக்கு நான் ஐஸ் வாட்டர் குடிச்சு விட ரொம்ப ஹீட்டாக இருந்துட்டு அது சில கெடுதல்களை உருவாக்கிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. குளிர்காலங்கள்லையும் மழை காலங்களில் மாறி மாறி வரனால உடம்பு சூழ்நிலை மாறிடும். அதனால் கூட தூக்கம் இப்போ நைட் நேரங்களில் புழுக்கமாக இருக்குது. ஏசி இல்லாத ஏசி இருக்குது வீட்டிலே, ஏசி ரொம்ப நேரம் போட முடியாது. அப்போ ஏசி இல்லாத வீடு, ஃபேன் இல்லாத வீடுனா என்னத்துக்கு ஆகும் சொல்லுவாங்க. வெளியே ரோட்டில் படுத்திருக்காங்க நிறைய பேர். அப்போ அவங்களாம் பாவம், நாய்க்குட்டி படுத்துருக்காங்க, பக்கத்தில் படுத்திருக்காங்க கஷ்டப்பட்டவங்க. அவங்க கூட ஒரு 7 மணி நேரம் தூங்கிடுறாங்க அழகாக. கொசு கடியிலேயே தூங்கிடுறாங்க, குளிர்லேயே தூங்கிடுறாங்க, ஹீட்லேயே தூங்குறாங்க. ரோடு ஹீட்டாக தானே இருக்குது, சாலை ஓரங்களில் படுத்திருக்காங்க. அப்போ நம்ம வீடு இருந்தும் நமக்கு எல்லாம் இருந்தும் நம்ம அந்த உடம்பை கெடுத்துட்டோம்னா அதனால் பிளட் ப்ரெஷரு, சர்க்கரை நோய், உடம்பு பலகீனம், ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சி, பெண்களுக்கு நரம்பு தளர்ச்சி, பலகீனம், இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்பட்டுரும். மீண்டும் இன்னொரு நேரம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 98 410 59 194, 98 410 69 102. டாக்டர் ஜே ஜான்சன், பிஎஸ்எம், சென்னை கோடம்பாக்கம் மட்டும்தான். இந்த வெளியூர் முகாம் கிளையெல்லாம் கிடையாது, ஒரே இடம் சென்னை மட்டும்தான். எல்லா நாளும் உண்டு. 7லேருந்து 2, சாயந்தரம் 5:30லேருந்து 8:30, ஞாயிற்றுக்கிழமை 9லேருந்து 2. இந்த தூக்கமின்மையினால் சோர்வு, களைப்பு, ஞாபக மறதி, மன அழுத்தம், பயம், பலகீனம், கைகால் நடுக்கம், உடல் பலகீனம், ஆண்மை குறைவு, பெண்களுக்கான பெண்மை குறைவு போன்ற பிரச்சனைலாம் ஏற்படும். எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது, கவலைப்படாங்க. டாக்டர் ஜான்சன், பிஎஸ்எம்எஸ், சென்னை கோடம்பாக்கம், 14/15 அக்பராபாத் 2வது கோடம்பாக்கம், சென்னை 24. நன்றி.